சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் இல்லஸ்ட்ரேஷன் 14 பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் யூ ஹேவ் டு கால்குலேட் டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுலேருந்து பேலன்ஸ் வில் கோ டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட். இதுதான் சீக்வன்ஸ். ஓகேயா? ஸோ பில்ஸ் ரிசீவபிள் இந்த பிகினிங், அப்போ இது டெபிட் சைடில் வரும் பிஆர் அக்கௌண்ட்டில். டெட்டார்ஸ் இந்த பிகினிங், அதுவும் டெபிட் சைடில் வரும். பில்ஸ் ரிசீவபிள் என்கேஷ்னா பேலன்ஸ் குறையிறது. ஓகே, கிரெடிட் சைடில். அதேமாதிரி கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார்ஸும் கிரெடிட் சைடில். ஓகே, பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப், இது பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகும் கிரெடிட் சைடு. ரிட்டர்ன்ஸும் கிரெடிட் சைடு. ஓகேயா? பில்ஸ் ரிசீவபிள் அட் த எண்ட். ஓகே, இந்த டெட்டார்ஸ் அந்த எண்ட், ரெண்டும் கிரெடிட் சைடில். கேஷ் சேல்ஸ் இது வரவே வராது, ஏன்னா இது கடைசியாக தான் ஆட் பண்ணிக்கணும். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்டு, இது ரொம்ப முக்கியம். அது டிஸ்ஆனர் ஆச்சுன்னா பில்ஸ் ரிசீவபிள் பேலன்ஸு ரெடியூஸ் ஆகும், டெட்டார்ஸ் பேலன்ஸு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா? அதனால தான் பில்ஸ் ரிசீவபிளில் கிரெடிட் ஆகுது டிஸ்ஆனர், டெட்டார்ஸில் ஆட் ஆகுது. ஓகேயா? ஸோ இப்போ பில்ஸ் ரிசீவபிளில் பேலன்சிங் ஃபிகர் பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவ் டியூரிங் த இயர் சொல்லிட்டு 20,900, அதுதான் இங்கே வரும் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில். ஓகே, அதனால தான் ஃபஸ்ட்டு பிஆர் போடணும், அதுலேருந்து டெட்டார்ஸ் அக்கௌண்ட் போகும். ஓகேயா? தேங்க்யூ.